மேம் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ஸோ நீங்கள் வந்து வேளச்சேரியிலேருந்து வரீங்க. ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் டாக்டர் சிபியை மீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படி தானே மேம்? ஆமாம் மேம். ஓகே. ஆமாம் மேம். அதுக்கப்புறம் டாக்டர் சிபியை மீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் இருந்தது மேம்? எனக்கு வந்து ரொம்ப ஆசிடிட்டி இருந்தது. Okay, எனக்கு ma'am. ஆசிடிட்டி நல்லா கம்மியாச்சு. வெரி குட். என்னால் கொஞ்சம் நல்லா சாப்பிட முடிஞ்சது. வெரி குட். வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன், சாப்பிடவே முடியாது. ஓகே. அது வந்து ரொம்ப நல்ல அளவுக்கு சாப்பிட முடிஞ்சதுனால அசிடிட்டி தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அசிடிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, பெயினுமே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. வெரி குட் மேம். ஃபிசியோதெரப்பி போயிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் சார்ட்ட வந்தது ஃபிசியோதெரப்பி எல்லாம் நோ ஃபிசியோதெரப்பி நிப்பாட்டிட்டேன். அண்ட் நிறைய பீப்புள் நினைப்பாங்க அசிடிட்டி எப்படி வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ல சரியாகும்னு சொல்லிட்டு. ஸோ அது இதில் வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்கள் பாடி ஹோலாகவே ஹீல் ஆகும். இட்ஸ் நாட் ஒன்லி அசிடிட்டி. இன்னும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ், ஸ்வீட் கிரேவிங்ஸ் உங்ககிட்ட வந்தது பிறகு அது நின்றுச்சு. அதுவுமே நின்றுச்சு. இப்போ என்ன சாப்பிட்ட பிறகு கண்டிப்பா ஏதாவது வெள்ளமாவது எடுத்து நான் வாயில போடுவேன். அந்த அளவுக்கு இருந்தது. வெள்ளமாவது எடுத்து சாப்பிடணும். அது வந்து கம்ப்ளீட்டா வெரி குட். நான் வெள்ளமே தொடுறது இல்ல. ஐம் கிரேட்ஃபுல். அப்புறம் இன்னொன்று கூட சொல்லியிருந்தீங்க, ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும், கொஞ்சம் சோகமாகவே இருப்பேன் அப்படின்னு. ஆக்சுவலி இன்னைக்கு நான் உங்களை பார்க்கும்போது பட்டர் மார்க்ஸ் லைட் மாதிரி இங்கெல்லாம் நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்துருச்சு. அந்த டே ஒன் வந்து நல்ல கண்ணுக்கு கீழே கருவளை இருந்துச்சு. அதுவுமே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ நீங்க வந்து டாக்டர் சிபி கொடுத்த நம்பிக்கையில அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டீங்க. ஆமா மேம். வெரி குட். சோ அதுல உங்க ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு டாப் 3 விஷயம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா என்னடா சொல்லுவீங்க? ஸ்வீட் கிரேவிங். ஓகே. அப்புறம் வந்து டயர்ட்னஸ் போயிருக்கு. அப்புறம் வந்து அசிடிட்டி தான் எனக்கு மெயின் வந்து என்னோடது வந்து அசிடிட்டி, பேக் பெயின் அண்ட் ப்ளோட்டிங் கூட சொல்லிருந்தீங்க. ப்ளோட்டிங் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ப்ளோட்டிங் கிடையாது. சோ இது எல்லாமே மிராக்குலஸ் சேஞ்ச் எத்தனை செஷன்ஸ்ல நடந்துச்சு நிறைய பேர் கேட்பாங்க. என்ன 50 செஷன் வந்தீங்களா? அப்படிலாம் கிடையாது. 3rd செக்ஷன்ல எனக்கு நல்லா இருந்து. இப்போ இன்னைக்கு வரது 4th செக்ஷன். தட்ஸ் a great thing. அண்ட் இப்போ நான் என்ன உங்க மெயின் பர்பஸ் நான் உங்களை கன்சல்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க சொல்லியிருந்தீங்க டாக்டர் எப்படி நம்ம அப்பார்ட் ஃப்ரம் தி சிம்டம்ஸ் எப்படி நம்ம வந்து பிளட் டெஸ்ட்ல பார்த்து இதுல வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பிஃபோர் இருந்தது, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப்டர் இருக்குங்கிறத பார்க்கலாம்னு சொன்னீங்க. சோ நான் சொல்லும்போது நீங்க பிளட் டெஸ்ட் ரிப்பீட் பண்ணி பாருங்க. அதுவுமே நீங்க வந்து பிஃபோர் HbA1c சுகர் எவ்வளவு இருந்தது, ஆஃப்டர் HbA1c அதாவது ஆஃப்டர் ட்ரீட்மென்ட்க்கு அப்புறம் பிளட் சுகர் எவ்வளவு கண்ட்ரோலா இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க வீட்லயும் ஃபாலோ பண்ணீங்க. ஆமா மேம். ஆமா. இப்போ சில பேர் வந்து ஒரு மெடிசன் கொடுத்தா வாங்கி அப்படி கபோர்ட்ல வச்சிருவாங்க. நீங்க அப்படி இல்ல. ரெகுலரா எடுத்துக்கிட்டேன். வெரி குட். சோ ஹார்ட்லி நீங்க வந்து இந்த செஷன்ஸ் இன்னொரு நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா மேடம், நிறைய செஷன்ஸ் வருதுங்கிறத வாரத்துல எத்தனை நாள் வரணும்னு நீங்க வீக்லி ஒன்ஸ் இல்ல 10 days ஒன்ஸ் தான் நான் வந்துட்டு இருக்கேன். அதுலயே நல்ல ரிசல்ட் இருக்கு. வெரி குட் மேம். ஃபைனலி என்னன்னா மெயின்லி இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், those who are a female who remove their gallbladder. சோ நம்ம கண்டிப்பா ஒரு சப்போர்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கால் பிளாடர்ங்கிறது உடம்புல ஒரு முக்கியமான உறுப்பு. அது என்ன பண்ணும்னா ஃபேட் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ அது இல்லாத போதுதான் அந்த டயர்ட்னஸ், கோவம் வருது, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே இருக்க கருவளை வருது, அப்புறம் வந்து அசிடிட்டி, ப்ளோட்டிங் எல்லாமே. சோ அதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கலி ஹீல் ஆகும். அதுதான் நம்ம பண்ணோம். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே மேம், காஃபி கிரேவிங் கம்மி ஆயிடுச்சா? கம்மி ஆயிடுச்சு. ஒரு நாள் 2 காஃபி எடுத்து இப்போ ஒரு காஃபி ஆயிடுச்சு. சோ இட்ஸ் ஆல் ஸ்டிமுலன்ட் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னு உங்க பாடியே ஹீல் ஆயிடுச்சு. ஓகே மேம். சம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஃபைனலி எல்லாத்தையும் கேட்கறதா மேடம், ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஒன் வேர்ட்னா மிராக்கிள். எல்லாருமே சொல்றது நான் மிராக்கிள் நோட் டவுன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஒன்னு சொல்லுவாங்க, மிராக்கிள்ங்கிறது ரொம்ப கம்மி பீப்புள் தான் சொல்லுவாங்க. அது மிராக்கிள் இருக்கறனால தான் நீங்க திரும்பி திரும்பி வரீங்க. ஆமா கண்டிப்பா. சோ நீங்களே அது பெனிஃபிட் நம்ம ஃபீல் பண்றனால தான் நம்ம தேடி ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி இருக்கு. அதே மாதிரி எல்லாருமே நினைப்பாங்க இங்க வர எல்லாத்துக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லைங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தருக்கும் கஸ்டமைஸ் பண்ணி அவங்க பிளட் ரிப்போர்ட்ஸ் பார்த்து, இன்ஃபேக்ட் டாக்டர் சிபில உங்களுக்கு ஒரு அந்த ஃபர்ஸ்ட் கன்சல்டிங் 40 நிமிஷம் பண்ணிருப்பாருங்க. ஆமா கண்டிப்பா. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் பொறுமையா பார்த்து ரொம்ப டீடைலா சொன்னாரு. ரொம்ப ஹம்பல் டாக்டர் சிபி பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். அவர் கூட கேட்பாரு, இப்ப கூட வந்தாங்கன்னா அமுதா மேம் வேலுச்சேரியில இருந்து வராங்களா, எப்படி இருக்கு அப்டேட்னு கேட்பாரு. சோ அதெல்லாம் நாங்க பர்சனலி ஃபாலோ பண்ணிக்கிறோம் மேம். அட் தி எண்ட் ஃபைனல் பிஃபோர் பிளட் டெஸ்ட் அண்ட் ஆஃப்டர் பிளட் டெஸ்ட் வச்சு இன்னொரு வீடியோ பண்றோம். கண்டிப்பா மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ so much. Thank you.